முதல் பாட்டை பாடி ஆரம்பிச்சு வைப்பாரு. யூ ஸ்டார்ட் வேலைக்காரன். உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான. நிறுத்துடா, சாமி பாட்டு பாடுறத நிறுத்து. வேற ஏதாச்சும் பாடு. சாமி பாட்டு பாடக்கூடாதா? அவ எந்த பாட்டு பாடுன? சினிமா பாட்டு பாடு. சினிமா பாட்டா? வேலைக்காரன் என்ன சினிமா பாட்டு எதுவும் தெரியாதா? வேலைக்காரன் பாடுங்க. வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். ஏ சத்தம் போட வேண்டாம். எந்த மர்மவுல பா பி போ எதுல வேணாலும் ஆரம்பிமா. பாப்பா படம் பாட்டு தெரியுமா? ஏய் வெயிட். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, பலக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னடா மனக்கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. தப்பு தா தி து எதுல வேணாலும் ஆரம்பி. பாடுன. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவள் தோலில் துஞ்சியதோ, மலர் மாலை தலை. போதும் 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 போதும். ஏம்மா மர்மவுல தாவரிசையில பாடுமா. பாடு 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 பாடு. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பாடுவேன். முடியாது முடியாது, அப்படி பண்ணா நீ அவுட். அப்படிதாண்டி பாடுவேன். என்ன பாட சொல்லாத, நான் கண்டபடி பாடி போடுவேன். ஜட்ஜையா அவங்க தோத்துட்டாங்க. எழுத்து மாத்தி பாடிட்டாங்க, நாங்க தான் ஜெயிச்சோம். தோத்துட்டாவளா? தப்பா பாடுதாவ? இல்லையே சரியா தானே பாடியிருக்கா. சொல்லுடி. அதெல்லாம் செல்லாதுமா, செல்லாது செல்லாது. என் மருமக கரெக்டா பாடி இருக்கா, நீங்க தாவரிசையில பாடுங்க. ப்ளீஸ். முடியவே முடியாது. அவன் கண்ணு பாரு, ஆந்த மாதிரி முழிக்கிறான். இவனை வெளியில அனுப்புனாதான் நாங்க இங்க படுப்போம். இதுக்குதான் நான் சொன்னேன் நீங்க கிளம்புங்கன்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. கடைசி பஸ் ஒண்ணு இருக்கு, அத பிடிச்சா மெட்ராஸ்க்கு போயிடலாம், பாத்துக்கோங்க. தீபாவளி முடியாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அதே நேரம் இவனை வெளியில அனுப்பாம நாங்க தூங்க மாட்டோம். என்னங்கடி? எங்களை தூங்க விடாம செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடாதடி. ஏமோ சத்தியமா உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்களே தங்கச்சி மாதிரி தான், தைரியமா படுங்க. வெளியில குழு குழு கிடுக்கிடுன்னு காத்தடிக்கி அங்க படுத்தா தள்ளி பிடிச்சுக்கும்லா. யோ வேலைக்காரா, நீ சும்மா இரு. நீ வெளியே போனாதான் நாங்க இங்க தூங்குவோம். பரணி, அவனை வெளியே போ சொல்லு. என்னடி? ஏய் இங்க பாருங்கடி, என்ன நடக்குதுன்னு. அடி பாவி, இவன் எதுக்குடி இங்க இருக்கான்? ஏய் என்னடி இது? இவன் பாட்டுக்கு இங்க படுக்கைய விரிச்சு படுத்துட்டு இருக்கான். ஓ, இதுக்காக தான் உள்ள படுக்க இடம் இல்லன்னு மத்தவங்கள துரத்த பாத்தியா? எனக்கு புரியல. உன் புருஷன் வரலன்னு சொன்ன, ஆனா நீ வேலைக்காரன் கூட, அதுவும் கடப்பையன் கூட ஒரே ரூம்ல இருக்க. என்ன கன்றாவீடு இது? ஏய் ஏய் போதும் இருங்கடி. எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. நடக்கலையா? அதான் நாங்களே எங்க கண்ணால பார்த்தோமே. என்ன கர்மத்தை பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? ஐயோ ஓனரமா, இவங்க என்ன ஓவரா பேசுறாங்க. முதல்ல எங்களை ஸ்டாப் பண்ணுங்க.
ஏய் வேலைக்காரா, ஹம். இந்த வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இவ புருஷன் கிட்டயே வேலை பார்த்துக்கிட்டு அவருக்கே நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ பேசாத. ஏய் பரணி, நீ சொல்லுடி, என்னடி இதெல்லாம்? ஏய் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. கொஞ்சம் ஸ்டாப் இட்யா. இப்ப எதுக்காக எல்லாரும் கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி கண்ணு முன்னாடி இப்படி அக்கிரமம் எல்லாம் நடக்குது, இது கேள்வி எல்லாம் கேட்க கூடாதா? ஐயோ, அக்கிரமமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இவன் யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான். இல்ல கோட்டிக்காரி, இப்ப என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கு என்ன மிதிக்க? நான் என்ன பண்ண? நான் பாட்டு வெளில போய் தானே படுக்க. என்ன நீ என்னை உள்ளே படுக்க சொல்லிட்டு இப்படி மிதிச்சா என்ன அர்த்தம்? ஏய், ஓவரா நடிக்காதடா. நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு டிராமா போடுறல, எல்லாரும் கூட்டா சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? பாரு பரணி, அபாண்டமா என் மேல பழி போடாத, நல்லா இல்லன்னு சொல்லிவிட்டேன். பின்ன வெளிய போடா, எங்கேயாவது போய் படுன்னு சொன்னா நீ என்னென்ன சொன்ன? மாமா கிட்ட பஞ்சாயத்து வைப்பேன்னு என்ன பயமுறுத்தில வந்து படுத்த. Objection, my lord. படுத்தது நான் இல்ல, நீதான் என்னைய உள்ள படுக்க சொன்னது. மண்ணாங்கட்டி, நல்லா நடிச்சு கொட்டி என்னையே உன்னை உள்ள கூப்பிட வச்சு இப்ப அவளுங்க கூட சேர்ந்து என்னையே அசிங்கப்படுத்திட்டல. பாரு பரணி, எல்லா படியும் என் மேலேயே போடாத. ஏய், அவங்க கிட்ட நீதான் என் புருஷன்னு யாரா சொன்னா? நீதானே? இல்லை, அவங்க சொன்னது உன் காதல வெளியா? உன் காதல செவிடா போச்சா? அத்ததாம்ல அவங்க கிட்ட நான் உன் புருஷன்ட்டு சொன்னது. ஆமா, யார் என்ன சொன்னாலும் எல்லா படியும் தூக்கி ஏந்தலையே போடு. டேய், நீ ஓவரா நடிக்காத, சும்மா நிறுத்து. நீ எவ்ளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கே எங்க அம்மா கூட சேர்ந்து பக்காவா பிளான் போட்டவன் தானே நீ. அப்பேற்பட்ட சௌந்தர பாண்டி நெஞ்சில மிதிச்சு ஏறி வந்து என் கழுத்துல தாலி கட்டினவன் தானே நீ. நானா பண்ணுவேன்? தள்ளி விட்டா ஓரமா போய் விழுன, நேரா என் காலடியில விழுந்தா குறுக்கல இருந்தா ஏறி மிதிச்சு தானே போவ. ஏய் வேணாண்டா, யாத்திரத்தை கலப்பாத. இந்த தாலிய வச்சுதானே இந்த ஆட்டம் ஆடுற. இன்னும் 84 நாள், அதுக்கு மேல இது அவ்வளவுதான், எக்ஸ்பைரி ஆயிடும். அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். இலே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? 84னா 8 கூட்டல் 4 12, 2 கூட்டல் 1 3, என் லக்கி நம்பர்லா. 3 ராசில எனக்கு. இலே, என் மாமா நெஞ்சில ஏறி வந்தா மாதிரி உன் நெஞ்சுக்குள்ள ஏறி வந்து குடியிருக்க போறேன் பாரு. கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னும் 84 ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுக்குள்ள உன்னால வரவே முடியாது. 84 ஜென்மம் எதுக்குலா? இந்த ஒரு ஜென்மம் போதாதா? இல்ல பெருசாலாம் ஒண்ணு வேண்டா. இந்த ஜென்மம் முழுக்க உன் கூட ஒன்னா வாழன. உன்ன மாதிரி ஒரு 4-5 போதும். செப்பு செல மாதிரி குழந்தைங்களை பெத்துக்கிட்டா போதாதா? ஐயோ ஆண்டவா, இவனை கொலை பண்ணாம இருக்கிற பொறுமை எனக்கு கொடு. பாரு, ஆண்டவன்லாம் என் பக்கம். கடைசியில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா வாழ்வான். சி, வாய மூடு. இத பாருடா, ஒருவேளை என் மனசு மாறினாலும் மாறலாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப அது கூட இல்ல. நீ என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டல, செத்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள உன்னை நான் விடவே மாட்டேன். ச்சே, நான் இப்ப தூங்க போறேன், போ. ஆத்தி, மூச்சு விடாம பஞ்சு டைலாக்லாம் பேசிய. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவா. டேய் போயிடு, கடுப்ப கிளப்பாத. இவன மாதிரி அந்த ரத்னாவுக்கு நான் கடைக்கு போயிட்டு வரணுமா? கல்லு மிட்டாயும் கொய்யாக்காயும் வாங்கி கொடுக்கணுமா? இவன் கூட நின்னு கத்துக்கிட்டு ரத்னாவை நான் சைட் அடிக்கணுமா? அவளுக்காக ரேஷன் கடைக்கு போய் கியூல நிக்கணுமா? என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா இவன்? ரேஷன் கடைக்கு போறேன். ஒத்த ஓட்டுல என்ன தோக்க முடியா பண்ணிட்டு எல்லாரையும் கொண்டு குழியில இருக்க பாக்கியா நீ? இல்ல பாண்டி, இல்ல இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவனை நம்பாத நீயே. இத்தனை நாளும் உன்ட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? இந்த ஊமை கோட்டம் ரத்னாவை வந்து நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த ரத்னா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்க சேரக்கூடாது, இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு தானே இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த ராஸ்கல் இந்த இசைக்கே லவ் பண்றதுனால உன்னை ரத்னா பின்னாடி சுத்த சொல்லுதானா இவன்? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு தெரியுதா உனக்கு? ஆமாப்பா, தீபாவளிக்காக சீர் குடுக்க நானும் அம்மாவும் போறோம், நீயும் வா. பாத்தியா, நான் சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப
இந்த பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த வீட்ல இருந்து இப்படி சீரு சோறுன்னு எதுவும் வெளியில போக கூடாது. ஏதாவது ஒரு பொருள் அந்த வீட்டு சம்பந்தமா இங்க இருந்து போறீங்க போகுதுன்னு தெரிஞ்சா அப்படிதான் சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஊமக்கோட்டம் ஒத்த நீ என்ன வெடி பார்க்க? இலை இதுல என்ன பேர் எழுதிருக்கு? ஐ டாக்டர் பரணின்னு எழுதிருக்குனே. டாக்டர் பரணி. அப்ப இது ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சீலை தானே? யாராச்சும் டவுட் போடுவீங்க, இந்த கடைக்காரனே விட்டு பேர் எதை சொல்லியிருக்கேன். இந்தாங்க டாக்டர் பரணி. இலே உன் மைனிய கட்ட சொல்லு. மைனி வாங்கிக்கோங்க மைனி. அதான் வாங்கிட்டு வந்திருக்காம்ல, சொல்லுங்க. ஏய் பரணி, மரியாதையா வாங்கி அதை கட்டு. மைனி வாங்க. தேங்க்ஸ். எங்க ஓனர் அம்மா சொன்ன சொல்ல மீற மாட்டாங்க. நிச்சயமா இந்த சேலையை கட்டிப்பாவுல. சரி, ஆனா வரும்போது மறக்காம அவன் கட்டின அந்த கைத்தை தூக்கி வீசிட்டு வந்து. அப்பா, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்ப்பா. இப்ப நீங்க அம்மாவை இங்க வராம தடுக்கணும், அவ்வளவுதான். அதான் இப்ப முக்கியம். என்னடா சொல்லுதே? உன் அம்மைய பார்க்காம நீ இருக்கவே மாட்டியே, இப்ப வர வேண்டாம் சொல்லுதே. ஐயோ அப்பா, இந்த வீட்டுக்கு தீபாவளி சீரு கொண்டு வந்து தரேன்னு வந்து நிக்க போகுது. அவங்கள வராம நீங்க தான் தடுக்கணும். அதுதானே விஷயம். அவதான் வந்து ஏன்ட்டியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காளே. நானா விடுவேன்? அந்த வெறும்பை வீட்டுக்கு சீரு ஒண்ணுதான் கேடா. இது போதும்பா. அம்மா இங்க வந்து சீரோட நின்னு என்னோட மானத்தை வாங்காம இருந்தாலே போதும். விட மாட்டேன்லா, விடவே மாட்டேன். சீருன்னு இந்த வீட்டுல இருந்து ஒத்த பெட்டி இனிப்பு கூட வீட்டை தாண்டி போக விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா காலை வெச்சிடுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாதே. போதும்பா, எனக்கு இது போதும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வைக்கிறேன். தேங்க்ஸ். பாப்பாங்களா ஐயா? ஆறு பார்த்தாங்க. ஓ, பாப்பா தான். அவளை வாழாங்கே வரமாட்டேங்க. அவளுக்கு சீரு வேண்டாமா, அதனால அதை எடுத்துட்டு வர அவ அம்மையையும் வேண்டாங்க. அண்ணே சனின் அண்ணே, தீபாவளிலாம் எப்படி போகுது? போகுது, அது போகுது, அது பாட்டுக்கு போகுது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாண்ணே. பாவம் அப்பா கிட்ட தீபாவளிக்கு காசு கேட்டீங்கல்ல, வெறும் 1000 ரூபா தான் கொடுத்தாரோ? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா தம்பி? அவருக்கு பதிலா தான் அம்மா அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்களே, அதை வச்சு எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு வழியா சீரு செஞ்சுட்டேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், எங்க அப்பாவோட பொண்ணுக்கு ஒரு நியாயம் இல்லைண்ணே. பெத்த பிள்ளைக்கு சீர் செய்யணும்னு எங்க அம்மா ஆசைப்படுது, அது ஒரு குத்தமான? குத்தம்னு யார் சொன்னா? எங்க அப்பா சொல்லுதாரு. அவரு பேச்ச மீறி யார் என்ன பண்ண முடியும் தம்பி? பேச்செல்லாம் மீற வேணாண்ணே, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க போதும். என்ன உதவி? அப்பா மனசை மாத்தணும். அக்காக்கு அம்மா சீர் கொண்டு போவ அப்பாவை சம்மதிக்க வைக்கணும். 25 வருஷமா அவர்கிட்ட வேலை பாக்குறேன் தம்பி. ஒரே நாள்ல என்ன சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேலை பாக்குறீங்களோ? அண்ணாச்சி, நீங்க ஒன்னும் சும்மா வேலை செய்ய வேணாம், நான் பணம் தரேன். தம்பி, நீங்க தர்ற 50-100க்கும் உசுர அடமானம் வைக்க முடியாதுல்ல. 50-100? அண்ணாச்சி, 2000 ரூபாய் தரேன். 2000? ஆமா அண்ணாச்சி, இந்தாங்க 1000 ரூபாய் முன் பணம். அண்ணாச்சி, சொன்னபடி செஞ்சிருவீங்களா? தம்பி, பாக்கி பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கணும்ல, நான் செஞ்சிடுதேன். நீங்க தைரியமா போங்க. தேங்க்ஸ் அண்ணாச்சி. சரி.
என்ன சனியா ஐயா. இவன் நம்ம கிட்ட காதை கடிச்சுக்கிட்டு இருக்குதான்? அது ஒண்ணு இல்லையா. அது சரி, சார்ஜர் கார்ல இருக்கா? உள்ளதான் இருக்கு. ஐயா. என்ன சனியா? அந்த பாத்திய ஊரை விட்டு அனுப்பியாச்சு. அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தத்தையும் காங்கலையே. என்னங்கயா இது? அதானே, ஒருவேளை உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிச்சு வேற ஏதாவது ஏற்பாடு செய்தாங்களோ? ஒருவேளை வேற மாதிரி பிளான் பண்ணாவுன்னா என்ன செய்வீங்க? வேற மாதிரினா? வெளியூர்ல வச்சு கல்யாணத்தை முடிக்கிற மாதிரினா? ஏய் ஏய், பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட வேணாம்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஏலே, அது பந்தயத்துல தோத்தா தானே சொல்லக்கூடாது. இனிமேல் தானே பந்தயமே இருக்கு. அண்ணே, வரவங்களுக்கு டீ போட பால்லாம் சுட வச்சுட்டேன். அவங்க வந்ததும் சூடா டீ போட்டுக்கலாம். மொத்த கூட்டமும் பைத்தியமா இருந்தா நான் என்னதான் செய்ய முடியும்? இந்த லட்சணத்துல பந்தயம் வேற. அண்ணே அண்ணே, மாமாவுக்கு அத்தைக்கு சாறு போட்டா மட்டும் போதுங்களா? ஆமால, அவங்க 2 பேருக்கு மட்டும் போடு. அவங்க அண்ணா வந்தா அவனுக்கு மட்டும் போட்டுறாத. அவன் நிக்க வச்சுதான் வேடிக்கை பார்க்க வைக்கல. அந்த ஆள் வந்தா வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு. ஏ ரத்னா, எதுவுமே நடக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற? எங்க அப்பாவே வரமாட்டாருங்கிற, இதுல என் அண்ணன் மட்டும் வருவானா? ஓ அப்படி. அண்ணே அண்ணே அண்ணே, நீ பந்தயத்துல ஜெயிச்சிட்டனே. அப்படியா? அத்தையும் மாமாவும் சீர்கொண்டு வராக. மேலத்தாளத்தோட வராவனே. அப்படியா? ஏய், என்னடி உளர்ற? ஆமா நெசமைனி, மேலத்தாள சத்தம் கேக்குது பாருங்க. இப்ப எதுக்கு வெல்கம் எடுத்து வெளில போத? கேட்கும்ல. என்ன தடுக்காதல. இத்தனை நாள் அந்த சவுந்தர பாட்டிய பார்க்க எனக்கு பயம்தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு சூடாமணி எல்லா உண்மையை சொன்னாலும் அண்ணில இருந்து அவனை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருதுல. இப்போ எனக்கு மட்டும் என்ன சந்தோஷம் பொங்கிட்டு வருதா? எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் பொங்கிட்டு வருது. அந்த பார்க்கும் போதெல்லாம் நான் அடக்கிட்டல. நீ பேசாம இருக்க மாட்டியாப்பா? ஏன்னா கூட்டிக்கார பையனா நான் என்ன அம்புட்டு மானம் கட்டணும்னு நினைச்சேன். நாசமத்து போறவன் இல்ல யாருல அவன்? என் சூடாமணி அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா? இவன் யாரையோ கொல்லுவானா? அது பழிய தூக்கியா போச்சு, அது மேல போடுவானா? அதுக்கப்புறம் அவளை ஜெயிலுக்கு அனுப்புவானா? அவன் சூடாமணியை பத்தி ஊருக்குள்ள இல்லாத பொல்லாதமா பரப்பி விட்டுருக்கான்ல. என்னடா நியாயம் இது? இதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கணுமோ? இன்னைக்கு அவனை குடல உருவி மாலைய போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். விடுங்க, விடு. கொஞ்சம் அமைதியா விடு. விடுங்க. எதுக்கு இப்படி கத்தி கூப்பாடு போடுத? எல்லாரும் வெளில தான் நிக்காவ. இதுக்குதான் அம்மா யாருக்கிட்டையும் சொல்லாதான் தலை போட அடிச்சுக்கிச்சு. உங்ககிட்ட போய் சொன்னோம் பாத்தியா? இதுவும் வேணும், இருக்கு இன்னும் வேணும். உங்ககிட்டையும் கெடுத்து தயவு செஞ்சு குட்டிச்சவர் ஆக்கிடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருப்போம். அதுக்காக என் தங்கத்து மேல பழிய போட்டவன சும்மா சொல்லுதியோ? எப்போ தப்புதான் அவன் செஞ்சது. ஆனா அம்மா என்ன சொல்லுச்சு? உன் மண்டையில அது ஞாபகம் இல்லையா? நீ எதை சொல்லுத? எப்போ அன்னைக்கு ஜெயில அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? நான் வெளியில வர வரைக்கும் ஒரு விஷயமும் யாருக்கும் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுச்சுல. எனக்கு உண்மை தெரிஞ்ச அப்புறம் கூட நான் கோவத்தை ஆத்திரத்தை அடக்கிட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நீ குத்து வேலை எடுத்துட்டு குத்த கிளம்பிட்டியோ? என்ன நியாயம்? என்ன பண்ணுத நீ? உன்னால ஆத்திரத்தை அடக்க முடியலன்னு எங்க வாழ்க்கையில தீயலி போட பாக்குதியோ? எப்போ அன்னைக்கு அம்மா சொல்லும் போது தலையை ஆட்டணும்ல. இப்ப குத்துவேன் கொல்லுவேன் குதிச்சா என்னப்பா நியாயம்? கோவப்படாம இருக்க சொல்லுதியோ? ஆமா, கோவப்படாம தான் இருக்கணும். எனக்கு இல்லையா? எதுக்கு அம்மா சொல்லுச்சு? எல்லாம் யோசிச்சு பார்த்து தானே சொல்லுச்சு. நீ மாட்டு ஊருக்கு முன்னாடி போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாத்தியா? உன் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாவும் என் தங்கச்சிக்கு வாழ்க்கைய நாசமாவும். பாக்கியத்த வாழ்க்கைய யோசிச்சு பாத்தியா? இது என்ன ஆகும்? அம்மா யோசிச்ச மாதிரி கூட நீ யோசிக்கலையா? இல்ல, என் மனசு சமாதானம் ஆவல. அவனுக்கு என் கையால சாவு. மனுஷனா நீ? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? என்னடா அப்ப நான் இப்படி எல்லாம் பேச? அப்புறம் வேற எப்படி பேச சொல்லுத? உன்கிட்ட கெஞ்சு பார்த்தாலும் கேட்க மாட்டேதியே. என்ன செய்யணும் எப்ப செய்யணும் நான் பாத்துக்கிட்டேன். அம்மா சொல்லி இருக்கல, அத மறந்துட்டியா நீ?
கைய நசுக்க பாக்க. நீ ஒழுங்கா கையில மோதிரத்தை போடல. போடு. கேட்டி புள்ளைகளா, சீரெல்லாம் இப்படி எடுத்து வா. ஏங்க எழுந்து வாங்க. ஏன்டி இது என்ன? நான் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. என் ஆசீர்வாதம் பரணிக்கு இருக்கு. ஏங்க வாங்க. ஏட்டி இது சபைன்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் சரி சரி வாங்க. நீ என்ன அப்படி பார்க்காத. பரணி நீ மட்டும் நல்லா இருக்கணும். நீ அவனை விடு. 100 நாள் எழுந்திரியா. கேட்டி இந்த சீரெல்லாம் எடுத்து கொடுங்க. சீக்கிரம் நேரம். இந்த புடிங்க. நீ சொன்னதுனால கையை பரணி 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. வாங்க. இந்த இலையில வந்து உட்காருல. எங்கிட்டே இதா இங்க. பரணி நான் இப்படி உட்கார்ந்துக்கிறேன். சொன்ன கேளுவா. இப்படி வந்து உட்காருவா. ஐயோ கொடுமைப்படுத்துற. உட்காருங்க. எல முத்துப்பாண்டி மா இங்க வால. இந்த வந்துட்டேம்மா. பொண்டாட்டி சும்மா இரு. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிட்டேன். பந்தாயத்துல ஜெயிச்சிட்டோம்ல. ஐயோ என்ன கொடுமைடாது. என்னம்மா? வாலே பாண்டி, நீ தானே மச்சின. நீ தான் மாப்பிள்ள பக்கத்துல உட்காரணும். வந்து உட்காரு. மா இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ தானே மச்சா முறை. மாப்பிள்ள பக்கத்துல வந்து உட்காரு வா. என்னத்த பண்ண? உட்காரு. என்ன மச்சான், கால் இப்போ பரவாயில்லையா? இல்ல, ஒரு நாள் உனக்கு இருக்கு. கையில சிக்கனன்னு வைய. கோவில்ல அடி வாங்கினியே அந்த மாதிரி வாங்கிப்பியோ? என்ன வாங்க. ஏங்க இங்கிட்டு வாங்க. நான் அவன் பக்கத்துல பரணி. சரி உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. அவன் இழுத்துட்டு வந்துட்டல, நீ உட்காரு. உட்காரு. நீங்க உட்காரு. சொல்லுதே என்ன குறை இல்லைன்னா ஏவன் உட்காருவான் இந்த வீட்டுல? குருவி கூடு. ஏட்டி அசுக்கி அத்தை, சம்பிரதாயத்துக்கு நானும் மாமாவும் உட்காரணும். நீங்களே பரிமாறிடுவீங்கல்ல? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ உட்காருத்த. சரிடி. மா நான் தான் உதவி செய்ய போறேன். சும்மா உட்காரு. சரில நீங்க உட்காருங்க அத்தை. ஏடியே என்ன இது? இந்த ஒத்த ஒட்டு சிவபாலனை இனிமே இந்த வீட்டுக்கு நீ எழுதி வச்சிட்டியா என்ன? நீங்க மட்டும் பாண்டி இந்த வீட்டுக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? சிவபாலனை எழுதி கொடுத்தா என்ன தப்பு? அவன் ஏதோ உதவி செய்தான், அது உங்க கண்ணை உறுத்துதா? அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கொழுப்பு ஏறி போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே அத்தாங்கடையிலே வாங்கிடுவா. ஏலே, அவன் கடையில போய் வாங்கினா நாம என்ன தயார் பண்றோம்னு அவனுக்கு தெரிஞ்சிராதா? ஓ, நம்ம வள்ளியப்பண்ண கடையில வாங்கு போ. சரிமா. அண்ணே, அம்மா நீங்க இப்படி வந்து உட்காருங்க. உங்ககிட்டயே சில லிஸ்ட் சொல்லுதேன், எழுதிக்கங்க. இந்தாங்க, எழுதிக்கோங்கண்ணே.
சொல்லுங்கம்மா. முதல்ல விடிஞ்சதுமே நேரா நம்ம ஈபூத்து கடைக்கு போய் இளம் ஆட்டுக்கறியா 10 கிலோ வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. நெஞ்சு கறி வேணாம், தொடக்கறி ஒரு 2 கிலோ. தொடக்கறி 2 கிலோ. அப்புறம் அப்படியே நம்ம பஞ்சக்கா வீட்ல நான் சொல்லி வச்சிருக்கேனே, காலையிலேயே போனா அடைஞ்சிருக்கிற கோழில இருந்து புடிச்சு கொடுப்பா. ஒவ்வொன்னும் 2 கிலோ வர மாதிரி பாத்து வாங்கிக்கங்க. அண்ணே, போந்தா கோழியெல்லாம் வேணானே, நாட்டு கோழியா பார்த்து புடிச்சிட்டு வாங்க. சரியா? 2 கிலோ கோழி 2. அப்புறம் பழன்னு விடிய விடிய கடற்கரைக்கு போயிருங்க. சரிங்க. வறுக்கறதுக்கு வஞ்சரம் வாங்கிக்கங்க. ஒரு 2 கிலோ வர மாதிரி ஒரே மீன் போதும். சரிம்மா. அப்புறம் நல்லதா பார்த்து வாங்குங்க. பொறவு குழம்புக்கு கண்ணாடி பாறை இருந்தா அது ஒரு 2 கிலோ வாங்கிக்கங்க. கண்ணாடி பாறையா? பொறவு நெத்திலி. நெத்திலி இல்ல வேணாம். அதுக்கு பதிலா நண்டு 1 கிலோ வாங்கிக்கோங்க. நண்டு 1 கிலோ. பொறவு கனவா இருந்தா அது ஒரு 2 கிலோ வாங்கிக்கோங்க. என்னடியே அத சீர் செஞ்சு முடிச்சாச்சுல. இது என்ன புது லிஸ்ட்? ஏங்க, தீபாவளி விருந்து அதான் வீடு வரைக்கும் போய் அழைச்சிட்டு வந்தீங்கல்ல, மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து ரெடி பண்ண வேண்டாமா? அந்த வெறும் பயலுக்கு தீபாவளி விருந்து, அதுவும் தீபாவளி முடிஞ்ச பிறகு. அம்மா, லிஸ்ட்ல வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்கம்மா, இப்பயே எழுதிடுறேம்மா. இல்ல உன்னைய வச்சுக்கிட்டு தான் இன்புட் ஆட்ட ஆடுறா போல இருக்கி. இந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு கூட சேர்க்கிறதே தப்பு. இல்ல முதல்ல ஐயா, நான் இல்ல. ஐயா, ஏங்க, இப்ப எதுக்கு அண்ணனை துரத்துறீங்க? விருந்து அவரா வைக்கிறாரு, நான் தானே வைக்கேன். ஆமாண்டி, நீ அந்த வெறும்பையில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைப்ப, நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் எனக்கு என்ன பரிமாறணுமா? இந்த ஒரு பையன் அந்த வீட்டுல நீங்க வரக்கூடாது சொல்லிவிட்டா. ஆமா. ஓ, நீங்க சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? காலையில வந்தே தீருவாங்க, ஆறாலே அதை தடுக்க முடியாது. முத்துப்பாண்டி, அவன் இங்க வரக்கூடாதுல்ல. அந்த வெறும்பைய இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான், அவன் காலை வெட்டி வீசிடு வெளியே. வெட்டி வீசிட்டாலும் அழைச்சதே இவன் தானே. உனக்கு எதிரி அண்ணன். என்னடி இப்படி கேக்குற? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானே நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் வீட்டுக்காரரை அண்ணனை தத்து எடுத்துக்கிட்டோம், மறந்துட்டியா? கருமோ அவன் தான் கூத்தடிக்கிறானா, நீங்களும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களே, விளங்கிடும். ஆமா, கிளம்பிட்டீங்களா? இந்த டைமுக்கு ட்ரெயின் கூட இல்லையே. ஓ, மதுரைக்கு போய் பஸ் பிடிச்சு போறீங்களா? என்ன எதுக்கடி இப்ப ஷாக் ஆகுறீங்க? ஊருக்கு தானே போறீங்க. அப்படின்னு யார் சொன்னா? கிளம்பி ரெடியா இருக்கீங்களே. கிளம்புனா ஊருக்கு தானா? விருந்துக்கு கிளம்ப மாட்டாங்களா? விருந்துக்கா? எங்க? ஏய் லூசு, ஆன்ட்டி வந்து அழைச்சாங்களே, மறந்துட்டியா? அண்ணன், நீ, நாங்க எல்லாரையும் கட்டாயம் வரணும்னு அழைச்சாங்களே. Do you remember? ஏன் வீட்டுக்கா? பின்ன பக்கத்து வீட்டுக்கா? அண்ணன் 10 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி இருந்தாரு. திடீர்னு காலையில சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டாரு. அதான் எல்லாம் கிளம்பி இருக்கோம். பரணே, என்னத்த கிளம்பாம நின்றுட்டு கிடக்க? என்ன தங்கச்சிகளா, எல்லாம் ரெடியா போலாமா? அண்ணே, நாங்க ரெடி தான். ஆனா உங்க பொண்டாட்டி தான் இன்னும் ரெடி ஆகல. ஏம்ல நீ இன்னும் கிளம்பலையா? டேய் வாடா இங்க. ஆரம்பிச்சுட்டா. தனியா கூட்டிட்டு போய் என்னதான் பேச போறாளோ? ஆண்டவா, அறியாமல் பாவம் செய்யும் இவளை ரட்சியும். டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? விருந்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொன்னனா இல்லையா? சொன்ன, இருந்தாலும் நீ வராம இருந்தா நல்லா இருக்காதுல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குடா அங்க வராங்க? நான் என்னத்த செஞ்சேன்? அத்தை தானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனாவ, அதுக்கெல்லாம் கிளம்பி நிக்குதுங்க. இன்னும் நான் சொல்லிதான் கிளம்பி நிக்கிறா மாதிரி சொல்லுத. நீ வேண்டா ஒண்ணு பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீயே போய் இந்த விருந்துக்கு போவாண்டான்னு சொல்லிவிட்டு. டேய் முட்டாள், நான் சொல்றது அவளுங்க கேட்கவே மாட்டாளுங்க. அப்ப நான் சொன்னா மட்டும் கேட்பாளுங்களா? ஏ பரணி, அண்ணன் கிளம்ப மாட்டேன்னு தான் சொல்லுச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்
ஏய் நீ வாயை மூடுறி. நீ ஒண்ணு உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் வர வேணாம். ஐயோ இல்ல, இவன் டிராமாலாம் எனக்கு நல்லா தெரியும். என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? ஏம்ல நான் சொன்னதான் நம்ப மாட்டேன், ஆறு சொன்னாலும் நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏத்தா என்னத்தா இது? ஒருத்தி வீடு தேடி வந்து வாயார அழைச்சிட்டு போயிருக்கா. போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானே? எல்லாம் கரெக்டா இருக்குமா, பிரமாதமா இருக்கு. எதுக்கு நான் இம்பிட்டு அவசரம்? ஆறு அமர சாப்பிட வேண்டியது தானே? ஐயா கிளம்பிட்டா சாப்பிட விட்டுருவாரா? அதனாலதாம்மா. அம்மா குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? கொதிச்சுக்கிட்டே இருக்குண்ணே. சரி. எனக்கு சோறு வெந்துடுச்சுமா, வடிச்சிடுவா. ஏய் இருல, நான் வந்து வடிக்க இரு. அண்ணே இன்னும் 2 இட்லி வச்சுக்கங்க. அதெல்லாம் வேண்டாமா, போதுமா போதுமா போதும். இன்னும் ஒண்ணு சாப்பிடுங்க. சாக்ஸ துவைக்க போட்டிருந்தேன் எங்கம்மா? ஏலே அந்த பீரோல அடித்தட்டுல வச்சிருக்கேன்ல, நல்லா தேடி பார்க்க மாட்டியா? எல்லாத்துக்கும் என்னையே கேட்டுக்கிட்டு. ஐயா என்ன சனியா, முத சாப்பாடு உமக்கு தான் போல. ஐயா புறப்பட்டாருல, நான் 4 இட்லி வயித்துக்கு போட வேண்டாமா? சரி சாப்பிடு சாப்பிடு. சரியா ஐயா என்னலே புறப்படலாமா? இது ஆச்சியா, இது முடிஞ்சது. இல்லே பாண்டி பாட்டியாலே, காலங்காத்தாலே கறி வாசனை மணக்குது. இல்ல அந்த வெறும்பைய வாரான்னு உங்க அம்மே என்னென்ன அலப்பறவன்றா பத்தியா? பா தீபாவளி விருந்தினாலே இப்படித்தானே. ஐயா போலாம் ஐயா. என்ன சனி அண்ணே, அம்மா. போதுமா? 4 இட்லி எந்த மூளைக்கு? 4 இட்லி சேர்த்து சாப்பிட்டாதான் என்ன? என்ன விளையாடுதியா நீ? போதும் போதும். உனக்கு ரொம்ப சாப்பிட்டா சுகர் கூடிடும் உனக்கு. வேண்டாவா? என்ன போலாமா? ஐயா போலாம் ஐயா. போதியலா? எங்கங்க? போகும்போதே எங்கேன்னு கேட்டு போற காரியம் விளங்கிடும். வயசுதான் நல்ல எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, அவளியே அறிவு அதே எரும மாடு மாதிரி தான் இருக்கு. ஏங்க உள்ள விருந்துக்கு வரா மாப்பிள்ள வராரு, இருந்து வாய் நிறைய வான்னு கூப்பிட வேண்டாமா? இப்படி பொறுப்பு இல்லாம போறேங்கிறீங்க. ஆறு நானா அந்த வெறும்பேல நான் வரவே இருக்கிறதா? இல்ல சரியா இல்ல கிளம்பல நீ. ஐயா அவங்க 10 மணிக்கு தானே வரேன்னாவ, அதுக்குள்ள எங்க கிளம்புதோம்? ஆமாங்க, எல்லா காரணத்தையும் இப்பயே நான் உனக்கு விளக்கணுமா உனக்கு? இல்ல ரெடியா இல்லையா நீ? ஐயா நான் எப்போ ரெடி ஆயிட்டேன் ஐயா. நேரத்துல குடல் குழம்பு சூப்பரா இருக்கு, நல்லா கொதிச்சிருச்சுமா. என் குடல் இங்க பொங்கிக்கிட்டு இருக்கு. நக்குதான் பாரு நாய் மாதிரி. ஏங்க சமூகத்துக்காக இல்லனாலும் பரணி நாம பெத்த பொண்ணு இல்லையா? அவளுக்காக இருங்களேங்க. ஆமா பரணி நான் பெத்த பொண்ணுதேன். அவ என்னடியா அங்க வாழவா போயிருக்காது? 100 நாள் கண்டிஷன், 100 நாள் ஒரு விருந்தாளியா தான் அங்க போயிருக்காவ. நம்பிடுதே. எப்ப பண்ணீங்கப்பா? மாமனாரே நீங்க போன் பண்ணது பேசுனது எல்லாம் என்கிட்டதான். பரணி கிட்ட இல்ல. என்னது நான் ஓன்ட்ட பேசினேன்? ஆமா பின்ன எதிரில பேசுறது ஆறுன்னு கூட கேட்காம மாலா மாலான்னு போன பேசிட்டு வச்சுட்டீர்னா என்ன செய்ய? அட நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கே வந்து இறங்கிட்டோம்ல. எப்படி இல்ல என்னல பிரசிடென்ட்ங்கிற பேர்ல என்ன வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுதியா நீ? அடுத்தவனுக்கு வந்து போன் எடுத்து நீ பேசிக்கிட்டு இருக்க. குடு சூடத்தை கொளுத்து. கொளுத்து மொத்தமா இவனை.
நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் இதை கொட்டிட்டு வரேன். ஏம்ல 2 பேரும் வலது காலு. எலை, என்னல இங்கே நிக்குத? உள்ள வாழ வாழ, இது உன் வீடு. வாணே. வா. என்னம்மா மெட்ராஸ் உடிகளா, நீங்க என்ன உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு எண்ணமே இல்லையா? பரணியோட இங்கேயே தங்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், உங்க பொண்ணையும் மருமகனையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா போலான்னு தங்கி இருக்கோம். கூச்சப்படாம வாங்க அங்கிள். ஏன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு கூச்சமா என்ன? ஏங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க, வாங்க. ஏலே, என்ன பேசுத நீ? இந்த நான் கொலை வெறியில இருக்க நானு. ஏங்க பொண்ணு மாப்பிளைய சாப்பிட அழைக்கணுங்க, ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க. ஏன் அழைக்காட்டி அந்த வெறும்பைய சாப்பிட மாட்டானமா? ரொம்ப நல்லதா போச்சு, அவனை அப்படியே ஓட சொல்லாமே. ஐயோ ஏங்க, பெத்தவர லட்சணமா வீட்டுக்கு வந்தவங்கள பணம் வச்சு அழைக்க வேண்டாமா? இல்ல, நான் தான் அவனை அழைக்கவே வரமாட்டேன்னு சொல்லி இதுல பணத்தை வேற வச்சு அழைக்கணுமா அவனையே? இல்ல வேணாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையே உனக்கு. ஏங்க இத அப்படியே கொண்டாந்து சமூகத்துக்கு முன்னாடி வச்சு சாப்பிடவா மாப்பிள அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. வாங்க. பாக்கியா, இந்த பாரு, வெட்டியா உசுறு விட்டுறாத நீ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். ஆமா, எங்க எங்க அப்பாடா, பணம் பணத்தை தொட்டு கொடுத்தியலே, அதுவே போதும். நானே அவங்கள அழைச்சுக்கிறேன். சமூக பரணி. இல்லே சனியா, ஐயா, இனிய பார்த்தா என்ன இழிச்சவன் மாதிரியே தெரியுது. அப்படி பார்க்காத, இந்த பாடுபடுத்துதா இவ? என்ன இதுக்குதான் இவ்வளவு நான் கட்டிக்கிட்டேனா? 25 வருஷம் கழிச்சு இப்படி யோசிக்கிறீங்களே ஐயா, இப்ப யோசிச்சு என்ன பண்ண? ரொம்ப லேட்டு. இல்லே ஐயா, உன்னை நான் கேட்டேன், நான் பதில் கேட்டேன் உன்ட்ட. இதை நான் எனக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கேன். மூடு. கிளை சம்முவம், இது உன் மாமா தொட்டு கொடுத்த பணம்டா. பணத்தை எடுத்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட வாங்க. அப்படியா? மாமா தொட்டு கொடுத்த பணமா? ஆமால. அப்பா ரொம்ப சந்தோஷத்த. அண்ணே, சாப்பாடும் போட்டு அதை சாப்பிடுறதுக்கு பணமும் கொடுக்கறாங்க. என்னனே இது? ஏலே, இதெல்லாம் தாம்ல மாமியார் வீட்டு உபச்சரிப்புன்னு சொல்லுவாவ. உனக்குன்னு ஒரு நாள் கல்யாணம் ஆகும்ல, அப்ப அதெல்லாம் உனக்கு தெரியும். எனக்கும் ஆகுமா? அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து. முதல்ல நீ வளரு. வாட்டி, எல்லாரும் வாங்க. வாடி பரணி. வா சம்மு, வால வா. வந்து இப்படி உட்காரு, கூட்டிட்டு வாங்க. போ பரணி, போய் உட்காரு. பா, ஏன்பா அம்மா இப்படி பண்ணுது? கோட்டிட்டு பிடிச்ச மாதிரி நடந்துக்குது. அந்த வெறும் பாய இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வந்தா தரையில தான் உக்காந்துக்கிட்டு இருப்பான். கக்கத்துல இருக்கிற துண்டை எடுத்து தோல்ல போட மாட்டான். இன்னைக்கு என்னடான்னா, நடு வீட்டுல வந்து ராசா மாதிரி சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காடுறான். டைனிங் டேபிள்ல உபசரணை நடக்குது. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஏண்டா